கார் சேஃப்டி பற்றி யாராவது ஒரு கிளைண்ட்டாவது இந்த கார் சேஃபான காரா அப்படியெல்லாம் கேட்குறாங்களா? அவங்களாம் வந்து இந்த டாக் அது என்ஜின் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து காலெல்லாம் உடச்சி போடும். என்ஜின் கீழே விழணும். அதுவே ஒரு சேஃப்டி இதுதான். ஆமாம், நீங்கள் வந்து என்ஜின் வந்து அவ்வளோ பெரிய பார்ட் அது பிச்சுக்கிட்டு பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன நம்மளோட லோவர் பார்ட் வந்து கட் ஆகிடும். 0 to 100 நிறைய பேருக்கு தெரியுது, 100 to 0 எவ்வளோ நேரத்தில் நிற்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து செம்ம பாயிண்ட் இது. தெரியல. இன்றைக்கி ஜோஸ் அண்ட் கார்ஸில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ இந்த ராக்ஸ் பற்றி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சூரன்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய ரெஸ்பான்ஸ், நம்ம மக்கள்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, கால் பண்ணி பேசுகிறாங்க, ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஐம் சூப்பர் ஹாப்பி. என்ன எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஜோஸ்? நல்லா இருக்குது. மக்கள் வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுரையை எடுத்துக்கிறாங்க. அதாவது நம்மள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, பேசுகிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட சஜஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப கண்டிப்பாக அவங்க வந்து அது ஒரு தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து பயங்கர இதாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஏன் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தேன்னா ஜோஸ், இப்போ உங்ககிட்ட நிறைய காரை பற்றின ஒப்பீனியன் கேட்குறாங்கல்ல, கார் சேஃப்டி பற்றி யாராவது ஒரு கிளைண்ட்டாவது இந்த கார் சேஃபான காரா, இந்த கார் வந்து ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரா அப்படியெல்லாம் கேட்குறாங்களா? அவங்களாம் வந்து இந்த டாக்கை வந்து யாரும் இனிஷியேட் பண்ணுறதில்ல. ஆக்சுவலி நம்ம வந்து அவங்க சொல்கிற காருக்குள்ளே ஏதோ கார் வந்து அவ்வளோ சேஃப்டி இப்போ பத்தாது அப்படின்னு சொன்னோம்னா அப்பா வந்து கேட்குறாங்க சேஃப்டி. அப்போ வந்து மக்கள் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சேஃப்டியை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வேண்டான்லாம் மக்கள் சொல்கிறதில்ல, சிலர் தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. அது இது எதுக்கு நான் பார்த்து ஓட்டினா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களுக்கு சிலர் தான் விதண்டாவாதம் பண்ணுறது மாதிரி சிலர் பண்ணுறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, மக்கள் கேட்டுக்கிறாங்க. ஒரு சேஃப்டின்னு ஒன்று இருக்குது, இது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. இந்த ஸ்டார்னா என்ன, இதுன்னா என்ன, இல்லை வந்து என்ன பாதிப்பு வரும், இதுனா என்ன பாதிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதே ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இந்தியாவில் கார் பையர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு விஷயமா இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறது. இதை பற்றி நிறைய வீடியோஸ், இதை பற்றி ரிவ்யூவர்ஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சேஃப்டி, கார் சேஃப்டி. இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங்ஸ் அப்படின்னா என்னங்க? இது என்கேப் ரேட்டிங், குளோபல் என்கேப் ரேட்டிங்கை வந்து நம்ம இப்போ வந்து பெருவாரியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி என்கேப் ரேட்டிங் வந்து நிறைய இருக்குது. அப்படி அந்த குளோபல் என்கேப் ரேட்டிங்னா குளோபல்ங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி வந்து நிறைய என்கேப் இருக்குது. என்கேப் அப்படிங்கிறது நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு காரோட சேஃப்டியை பற்றி அசஸ் பண்ணுற ஒரு இது. நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. ஆமாம், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில். இப்போ நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது வந்து எதை எடுத்துக்கிறோம் சீரியஸ்? இது வந்து குளோபல் என்கேப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுற ஒரு சேஃப்டியை வந்து நம்ம பெருவாரியாக இங்கே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ரேட்டிங்கை வந்து நம்ம வந்து இங்கே வந்து பப்ளிசைஸ் பண்ணுறோம். ஆமாம். சரி, எனக்கு இந்த என்கேப் ரேட்டிங்ஸை பற்றி பேசும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாட்டாவோடைய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மஹேந்திராவோட ப்ரொடக்ஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் அவங்க பில்ட் பண்ணி விடக்கூடிய அத்தனை கார்ஸுமே 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வாங்குது. அது எப்படி? அவங்க வந்து இப்போ வந்து புதுசாக செய்கிற வந்து அந்த அவங்களோட பிளாட்ஃபார்மில் இருந்தே புதுசாக க்ரியேட் பண்ணுற எல்லா பிளாட்ஃபார்மே வந்து சேஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பிளாட்ஃபார்ம் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து அவங்க பில்டு பண்ணுறாங்க. அது வந்து உண்மையாலுமே ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க வந்து ஒரு விஷயம். நமக்கு இந்தியாவில் வந்து நம்ம உயிர்களுக்கு பெரிய மதிப்பு கொடுக்காத இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி குளோபல் பிளேயர்ஸ் தான் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜெர்மன் கார்ஸ் வந்து அவங்க பயங்கர எக்ஸ்பென்ஸ், அவங்க முதல்ல இருந்தே அதுக்கெல்லாம் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. மற்றபடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ வந்து உள்ள இல்லை. இந்த மாதிரி ஃபியூ பிளேயர்ஸ் தான். நம்மளுக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் தான், நம்ம ஒரு இந்தியன் கார் மேக்கர்ஸ் வந்து நம்ம ஒரு கன்சியூமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரைஸிங்கும் நம்ம வந்து கரெக்டாக இந்த மார்க்கெட்டுக்கு இந்த ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணுறது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஆமாம், நம்ம வந்து எல்லாமே உள்ளூர்லேயே செய்கிறதுனால அவங்களால காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அதை வந்து செய்ய முடியுது. இதையும் ப்ரைஸையும் உள்ளே வந்து கணக்கு எடுத்து தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே வந்து அவங்க பில்ட் பண்ணுறாங்க. இது குளோபல் பிளேயர்ஸ்னு போகும்போது அவங்களும் வந்து ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மோட அந்த விலை இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா பணம் நம்ம கொடுத்து வாங்குறது மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இவங்க 2 பேரும் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்கிறதுனால ப்ரைஸும் வந்து எஃபெக்டிவாக காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஜோஸ். ஐ திங்க் XUV 700 லான்ச் பண்ண டைமில் கேரளாவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு 700 வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக அடித்து உள்ள
என்ஜின் கிஞ்சன்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு எல்லாமே. அந்த நிறைய பேசப்பட்டது, பகிரப்பட்டது. ஏன்னா அது வந்து ரொம்ப சேஃப்டி கார்னு சொன்னீங்க, ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதாவது இந்த ரேட்டிங்ஸ் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பண்ணுறாங்க? நம்ம ஓட்டுற ஸ்பீடு வந்து அந்த ரேட்டிங்ஸோட ஸ்பீடில் தான் ஓட்டுறோமா, அதை தாண்டி ஓட்டுறோமா? இது என்ன மேட்டர்? அது சேஃப்டி ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் இம்பாக்ட், சைடு இம்பாக்ட், அப்புறம் போல் டெஸ்ட்னு இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் செட்டுன்னு இருக்குது, ஒரு ஓரமாக வந்து இப்படி அடிக்கிறது மாதிரி இருக்குது. குளோபல் என்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த ஃப்ரண்டல் ஆஃப் செட்டு தான் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. சைடு இம்பாக்ட் டெஸ்ட், அந்த போல் டெஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணாது. யூரோ என்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான ஒரு என்கேப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வந்து இது டெஸ்ட் பண்ணுறாங்க, மல்டிபிள் இதில் இருந்து வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே சில ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து ரோல் ஓவர் டெஸ்ட் எல்லாம் அவங்களாவே பண்ணுறாங்க, உருட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாம். இதெல்லாம் என்னன்னா வந்து ஒரு சர்டன் ஸ்பீடு 64 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடு செட்டப் பண்ணி தான் வந்து அவங்க வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு அடிச்சுட்டு வந்து இது பண்ணான்னு சொன்னால் எந்த வண்டியுமே தாங்காது. ஓல்வோ அவ்வளோ டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட வண்டியை வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போய் ஹிட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஆக்சுவலி எனக்கு நீங்கள் சொன்னதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த பர்மிசபிள் ஸ்பீட் லிமிட்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல நம்ம ஊரில், 65 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர், இல்லாட்டி ஹைவேயில் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீடை எடுத்துக்கிட்டு தான் அந்த ஸ்பீடில் தான் வண்டியை வச்சு நேராக போய் மோதி விட்டு இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட புரிதல் கரெக்ட். யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு நார்மல் டிரைவிங் கண்டிஷனில் வந்து நம்ம எப்படி ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து எடுப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு வண்டியை இடிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம அப்படியே போய் விட்டுற போகிறோம். யாராவது ஒரு ஆள் தான் தெரியாமல், ஒரு ப்ராஜெக்ட் நிற்கிறதே தெரியாமல் போய் இடிக்கிறது யாராவது ஒரு ஆள் தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போவுமே பிரேக் பண்ணும். இப்போ 100லே இப்போ நமக்கே வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 120 எல்லாம் இருக்கிற ரோட்ஸ் இருக்குது. நம்ம பயங்கர ஹை ஸ்பீட் ஹைவேஸ் வந்து நம்ம ஊரில் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நடுவில் ஏதோ ஒன்று வருதுன்னா நம்ம அப்படியே போய் இடிக்க போகிறது இல்லை, பிரேக் பண்ணுவோம். அப்போ பிரேக் பண்ணி நம்ம ஒரு 50% வந்து டீசல் ரேட் ஆகிட்டா கூட நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம வந்து சேஃபான வண்டி இடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வண்டி போயிடும். வண்டி வந்து நம்ம எடுக்க வேண்டிய இம்பாக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து பொழைச்சிப்போம். கரெக்ட். ஸோ இப்போது அந்த சேஃப்டிக்குள்ளே வரும்போது இப்போ கிராஷ் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஏர் பேக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுவும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகணும் இல்லையா? அப்போ தானே ஏர் பேக் வந்து நம்ம ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு மேலே போய் வந்து ஒரு இடத்துல ஹிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அந்த சென்சார் வந்து அதை எடுத்துக்கிட்டு என்ன ஸ்பீடு அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணிட்டு அப்போ வந்து அது வந்து ஏர் பேக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த இன்னும் மக்கள் புரிஞ்சுக்கணும், ஏர் பேக் மட்டும் வந்து உயிரை காப்பாற்றாது. இன்னைக்கு வந்து நம்மளோட ரெகுலேஷன்ல இருந்து 6 ஏர் பேக்குங்கிறது மேண்டேட்டரின்னு ஆக்கிட்டாங்க. ஒன்று மட்டும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு வீடே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒழுங்கான செவரை கட்டாமல் சும்மா பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் சும்மா செவரை எழுப்பிட்டு உள்ள 4 ஏர் பேக் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை காப்பாற்ற முடியாது. கரெக்ட். ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒழுகிற ரூஃபை வச்சுட்டு நம்ம வந்து வீடு கட்ட மாட்டோம். மழை காலத்துலேயும் நம்மளை தாங்குறது மாதிரி தான் நம்ம வந்து வீடு கட்டுவோம். வந்து ரொம்ப காலம் என்ன வெதர் கண்டிஷனை தாங்குற மாதிரி தான் கட்டுவோம். நம்ம வந்து நல்லா ஒரு அழகா மாதிரி செஞ்சுட்டு உள்ள நல்லா போட்டு பிஓபி எல்லாம் நல்லா வந்து புட்டியெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணி போட்டோ ஃப்ரேம் எல்லாம் மாட்டிட்டோம் அப்படின்னா பாதுகாப்பு ஆகாது. இந்த மாதிரி இதை வந்து ஏர் பேக் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது பாதுகாப்பு ஆகுது. ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அது ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்மளோட ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர்னு பொதுவா கார்ஸ்ல இருக்கு. இந்த பில்லர்ஸுக்குள்ள இருக்கிற எதையுமே வந்து நசுக்காம பாதுகாக்கணும். இந்த கிரம்பிள் சோன் ஒன்று இருக்கும். அந்த கிரம்பிள் சோன் மேக்ஸிமம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ராப்பர் லோ டிரான்ஸ்ஃபரை இது பண்ணி ஸ்ட்ரக்சரல் உள்ள அந்த சிப்ளர்ஸுக்குள்ள இருக்கிற எதையும் வந்து அடிப்படாம பார்த்துக்கணும். அந்த கிரம்பிள் சோனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் பார்ட் இருக்கு இல்லையா, ப்ரொக்ளைண்டாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டு தான் வந்து அந்த கிரம்பிள் சோனாக வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ஜின் சோனுக்கு முன்னாடியே வந்து அந்த பல்க் கிட் செட்டுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அடிபட்டு மேக்ஸிமம் லோடு அது எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஆமாம், கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ இல்லைன்னா ஒரு பக்கமாகவே தள்ளிடுச்சுன்னா அதில் இம்பாக்ட் வேறு மாதிரி போயிடும். அது என்ஜின் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து காலெல்லாம் உடச்சு போடும். என்ஜின் கீழே விழணும், என்ஜின் வந்து கிரஷ் ஆகி என்ஜின் வந்து உள்ளே வரக்கூடாது. என்ஜின் விழுந்துச்சு உடஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கு வந்து அதுவே ஒரு சேஃப்டி இதுதான். ஆமாம், நீங்கள் வந்து என்ஜின் வந்து அவ்வளோ பெரிய பார்ட் அது பிச்சுக்கிட்டு பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன நம்மளோட லோவர் பார்ட் வந்து கட் ஆகிடும்ல. கரெக்ட். இந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய இப்போ சோஷியல் மீடியா வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் வீடியோஸ் போடுறதுக்குனே தனி பேஜஸ்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த கார் கிராஷ்க்கு மட்டுமே தனி வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, சீட் பெல்ட்டு,
ஏர் பேக்ஸு இதெல்லாம் எப்படி ஒருத்தங்களை சேவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வீடியோஸும் நிறையா போடுறாங்க. அதே மாதிரி இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங்ஸு, அதாவது சேஃப்டி ரேட்டிங்ஸு, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸ் அதை பற்றி முதல்லலாம் ரேட்டிங்ஸ் போடுவாங்க. அது எப்படி நடக்குதுங்கிறதே உள்ள ஒரு மேனிக்யூனை உட்கார வச்சு அதை டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. கரெக்டுங்களா? ஆமாம், அது வந்து ஒரு நம்ம கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி, நெஞ்சு பகுதி, இடுப்புக்கு கீழ் பகுதி, அப்புறம் வந்து கால் பகுதி, இதெல்லாம் வந்து ஒரு மேனிக்யூனில் எப்படி அடிபடுது, இந்த ஒரு மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தாலும் பிரித்து பண்ணணுங்கிறது இப்போ வந்து அது மாதிரி வந்திருக்கு. இல்லைனா ஒரு அடல்ட் ஆக்குபென்ட், இல்லைனா வந்து ஒரு சைல்டு ஆக்குபென்ட் அப்படிங்கிறது மாதிரி இது பிரித்து வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுது. இப்போ அந்த மாதிரி மேனிக்யூன்ஸ் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா அந்த இடத்துல நிஜமான ஒரு ஆளை வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ஆமாம், நிறைய சென்சார்ஸ் வச்சு ஒரு ஜாயின்ஸ் வந்து எந்த மாதிரி அடி வாங்குது, அதில் ஹியூமனுக்கு வந்து எந்த மாதிரி இம்பாக்ட் வருங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஆமாம், எவ்வளோ இன்டென்சிட்டியில் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த இடத்த சென்சார்ஸ் வச்சு அது எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணுவாங்க. சரி, இப்போ சேஃப்டி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கார் பையர்ஸ் கன்சிடர் பண்ணணுமா? 100% கன்சிடர் பண்ணணும். இவங்க வந்து கார் பையர்ஸ் வந்து சேஃப்டி ரேட்டிங் இல்லாத கார் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கார் மேனுஃபேக்சர் வந்து சேஃப்டி ரேட்டிங் இல்லாத கார் வந்து விற்கவே முடியாது. கரெக்ட். சந்தையில் வந்து ஏன் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்குறதுனால தான் விற்கிறாங்க. ஆனால் ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் 1.5 2 ஸ்டார்ஸ்லாம் வாங்குறாங்களே, இப்போ அந்த கார்ஸும் அதிகமாக வாங்க தானே செய்கிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லை, மக்களை குறை சொல்றதுக்கு இல்லை, மக்களுக்கு அவ்வளோதான் தெரியுது. நம்ம இப்போ வந்து 6 ஏர் பேக் இருந்தால் வந்து அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொன்னோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? 90% ஆஃப் கார் பையர்ஸுக்கு வந்து இது தெரியல. இந்த ஏர் பேக் மட்டும் நம்மளை வந்து உயிரை காப்பாற்றுவானா? உண்மையாகவே காப்பாற்ற. அது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொன்னது அதோட பலம் எப்படி இருக்கு, அதோட அந்த உருவம், அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எவ்வளவு வந்து தாங்குற சக்தி இருக்குங்கிறது வந்து முக்கியம். அது வந்து நமக்கு சாதாரணமாக பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக கிராஷ் டெஸ்ட்ல தான் அது வந்து தெரியும். ஃப்ரண்டல் இம்பாக்ட் இல்லை, சைடு இம்பாக்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு கார் நம்ம போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சைடில் இந்த டீ போன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டீ ஷேப்பில், அப்போ வந்து சைட்லையும் இம்பாக்ட் வந்து தாங்குற அளவுக்கு நல்ல இதாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோரை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் இப்படி ஒரு கிராஸ் வந்து ரெண்டு கிராஸ் ஷேப்பில் இருக்கும். இல்லை நல்ல சேஃபான வண்டிகள்லாம் அதெல்லாம் இருக்கும். அதில் அடித்தா அதை தாண்டி தான் உங்களுக்கு இம்பாக்ட் வரணும். ஆமாம். ஸோ இந்த மீன் டைம் கர்டைன் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இம்பாக்ட்லேருந்து உங்களை சேவ் பண்ணும். பெரிய ஆமாம், அந்த முதல் இம்பாக்ட் வந்து போய் விழும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு குஷனிங் எஃபெக்ட் இருக்கும். கரெக்ட். அடுத்த இம்பாக்ட்டுக்கு அவ்வளோ குஷனிங் எஃபெக்ட் தேவையில்லை. அது வந்து ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் வந்து அந்த லோடு எடுக்கும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஃபோர்ஸ் வேகமாக வரும்போது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம போய் டாப்னு போய் அந்த கண்ணாடியில் போய் நம்ம போய் மண்டையெல்லாம் இடிக்காது, நமக்கு அது தாங்கி. அதுக்கப்புறம் போய் அந்த இம்பாக்ட் இருக்காது இல்லை நமக்கு. ஸோ இப்போ எந்த ஸ்டார் ரேட்டிங்க்கு கீழே, சேஃப்டி ரேட்டிங்க்கு கீழே இருந்தால் we should not consider that car அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டிங் கீழே இருந்ததுன்னா வாங்காதீங்கன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காரை வந்து தவிர்க்கிறது நல்லது. 3 ஸ்டாரே வந்து ஆவரேஜ் ரேட்டிங் தான். 3 ஸ்டார்லாம் வந்து நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நம்ம நெருக்கடிக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் வந்து, ஆனால் எல்லா இடத்துலையும் ஸ்பீட் லிமிட் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது, எல்லா வண்டியும் பவர்ஃபுல் ஆகுது. ஒரு நாளுக்கு நாள் ரோட்டில் வந்து வண்டி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியாத நிறைய பேர், நோவைஸ் டிரைவர்ஸ் நிறைய பேர் ரோட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பவர்ஃபுல் வண்டி கையில் இருக்கு. எல்லாருக்கும் வந்து என்னன்னா ஈகோ ப்ராப்ளம் வருது. இப்போ நீ இப்போ வந்து ஒரு BMW வந்து அழுத்திட்டு போறேன், வண்டி நீ இப்போதானே போனேன், நானும் பின்னாடி வர்றேன்னு வந்து அவங்களோட வண்டி போகும், உன்னோட பிரேக்கிங் கேப்பபிலிட்டி என்னன்னு தெரியாம நீ வந்து ஓட்டுறீங்க. நிறைய பேருக்கு 0 to 100 நிறைய பேருக்கு தெரியுது, 100 to 0 எவ்வளவு நேரத்தில் நிற்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து செம பாயிண்ட் தெரியல. ஐ லைக் இட். அதே மாதிரி நம்ம வந்து முன்னாடியே நம்ம நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ரெண்டு வித்தியாசமான விஷயம். ஹேண்ட்லிங் ஒழுங்கா இல்லாத வண்டியால வந்து ஸ்பீடை வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்க போகும்போது ஹேண்டில் பண்ண முடியாது. அண்டர் ஸ்டியர் ஆகும், ஓவர் ஸ்டியர் ஆகும். அதே மாதிரி வந்து ஒரு டேர்ன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி போயிடும். இதெல்லாம் வந்து எப்படின்னா பிரச்சனை வரும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஹேண்ட்லிங் இல்லாத வண்டிகளை வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா எப்போவுமே ப்ராப்ளம். அது நமக்கு நம்ம வெஹிக்கிளோட லிமிட் வந்து நமக்கு தெரியணும். அந்த லிமிட்டை தாண்டி வந்து ஓட்டக்கூடாது. எப்போ வேணால் என்ன வேணால் நம்ம நடக்கலாம். அதனால் ஒன்று என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு சேஃப் லிமிட் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. அதை போடுறான் இல்லைங்களா, ஒரு 20 மீட்டர்ஸ் இடைவெளி விட்டு வரவும், அதெல்லாம் சும்மா இல்லை, ஒரு ரீசனுக்காக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அதை பற்றின அவேர்னஸ் வந்து நீங்கள் பிரேக் அடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் சுதாரித்து இம்பாக்டை குறைக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து அந்த சேஃப்டி டிஸ்டன்ஸ் எல்லாம் போடுறாங்க. பெரிய பெரிய பஸ்ஸுக்கு பின்னால், லாரிக்கு பின்னாலெலாம் போடுறாங்க, அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனால் யாருமே பம்பர் டு பம்பர் தானே போவோம். ஆமாம், இல்லைன்னா நம்ம ஊரில் ஹார்ன் அடிச்சிருவானே, ஹார்ன் அடித்து வண்டி ஓட்ட விட மாட்டாங்களே. ஏன்டா அவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப், அது வந்து ஒரு கிரைம் மாதிரி பார்க்குறாங்க. கரெக்ட். நீ ஏன் அவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுற, நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாமே. அது சேஃப்டியாக வந்து யாரும் பார்க்குறது இல்லை. ஸோ ஜோ சொல்கிற மாதிரி இந்த சேஃப்டி மேட்ரை வந்து கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணிங்கன்னா அந்த டிரைவரோட ரேட்டிங்ஸ் என்னென்னு பார்க்குறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் ரேட்டிங்ஸ் என்னென்னு பார்க்குறீங்க இல்லையா?
அந்த ரேட்டிங்ஸை பார்க்கும்போது இப்போ ஒரு கார் வாங்குறீங்கன்னா அந்த கார் வந்து நீங்கள் ஃபேமிலியோட இல்லாட்டி உங்களுடைய ஆஃபீஸ் பர்பஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ வெளியில் போகும்போது வந்து அது வந்து உங்களோட ஒரு ட்ராவலராக மட்டும் வரல, உங்களோட ஒரு ப்ரொடெக்டராகவும் இருக்கணும். அந்த ப்ரொடெக்டராக இருக்கும்போது வந்து அந்த வெஹிக்கிள் வந்து சேஃபாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இந்த விஷயமெல்லாம் அதாவது ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணணும். ஏதோ வண்டி அமுக்குனா 0 to 100 வந்து 9 செகண்ட்ஸில் போகுது, 10 செகண்டில் போகுது, 6 செகண்டில் போகுதுன்னு அமுக்கக்கூடாது. ஆனால் ஸ்பீடு போயிடலாம். பட் அவர் சொன்ன மாதிரி 100லேருந்து 0க்குள்ளே எவ்வளோ குயிக்காக உங்களால் வர முடியும், அதுக்கு நம்மளுக்கு கேப்பபிள் இருக்கா? ஸோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? அந்த 100ல் 0 எவ்வளோ குயிக்காக வர முடியும், அந்த டைமில் நமக்கு இன்னொரு மேனோவர் எடுக்க முடியும்னா அந்த ஹேண்ட்லிங் அந்த வண்டி தாங்குமா, அதுவும் முக்கியம். அந்த தாங்காத ஒரு வண்டியை வச்சுட்டு நமக்கு எப்போவுமே ரிஸ்க், வண்டி வந்து ஸ்டெபிலிட்டி போயிடும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல, ஸ்விஃப்ட்னு நினைக்கிறேன், ஸ்விஃப்ட் கார். அந்த மழை வந்து ரோட்லலாம் தண்ணி தேங்கி நிற்கும் இல்லைங்களா, இந்த பசங்க என்னென்னா ஃபன்னுக்காக வீடியோ எடுக்கிறாங்க. அங்கேருந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து தண்ணியில் கிழிச்சிட்டு போவாங்கல்ல, அதில் வராரு, நல்ல ஒரு பாதி டிஸ்டன்ஸ் வந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் வந்து வாபிள் ஆகுது, வண்டி வாபிள் ஆகி ரோட்லேருந்து அப்படியே ஒரு எல் ஷேப்பில் அப்படியே 90 டிகிரி கட் அடித்து அப்படி ரோல் ஆகி பக்கத்தில் போய் விழுது. அது என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்விஃப்ட்டுங்கிறதுக்காக இல்லை, எனி காருக்கு அது நடக்கலாம். அது என்னென்னா அது வந்து அக்வா பிளானிங். அதுக்கு ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம டயருக்கும் ரோட்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் பிளானிங். கார் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ஏர் பவுண்ட் ஆயிரும். என்ன பிரேக்கும் வேலை செய்யாது, ஸ்டியரிங்கும் வேலை செய்யாது. நம்ம பறக்கிறதுக்கு டிசைன் பண்ண வண்டி இல்லை, ரோட்டில் ஓடுறதுக்கு டிசைன் பண்ணது. கார் வந்து ரோட்டை விட்டு மேலே தூக்கிருச்சுன்னா ஸ்டியரிங் டைரக்ஷன் போகாது, மேலே போயிருச்சு அப்படின்னா பிரேக்கும் வேலை செய்யாது. உராய்வு இருந்தால் தானே அங்கே பிரேக் வேலை செய்யும். காற்றுல தூக்கிடும், அது வந்து அது போன போக்குக்கு வந்து போயிடும். திஸ் இஸ் கால்ட் அக்வா பிளானிங். இதுக்கும் காருக்கும் எந்த மேனுஃபேக்சரிங் சம்மந்தம், தண்ணிக்குள்ள அப்படி ஓட்டக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு நிறைய, நானே கூட இந்த ஃபன்னெல்லாம் பண்ணியிருக்கேன். தண்ணி தேங்கி நிற்கும் போது அப்படியே நம்ம வண்டி வேகமாக போனால் தண்ணியெல்லாம் தெறிக்க விடுன்னு, இதெல்லாம் பார்த்த பிறகு ஐ ஸ்டாப் டூயிங் தட் நான்சென்ஸுங்க. நான் இது வந்து கன்ஃபெஸ் பண்ணுறேன், கம்மி தண்ணியில் தான் பண்ணியிருக்கோம். அந்த நிறைய தண்ணி நிற்கும் போது நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடில் போனீங்கன்னா சொன்ன மாதிரி அவர் மிதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரேக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்டியரிங்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து உலகம் பூராவும் இந்த ஒரு ஃபினாமினால நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. என்னன்னு சொன்னால் அந்த நமக்கு ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறாங்கன்னா அதில் வந்து இது ஏர் பவுண்ட் ஆச்சுன்னா அந்த இதில் வந்து எவ்வளோ தூரம் வண்டி போய் அது இடிச்சு நின்னாதான். அது வரைக்கும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்ம பிரேக்கை பிடிப்போம், இது பண்ணுவோம், ஸ்டியரிங் போட்டு திருப்போம். ஆனால் வந்து நம்ம காற்றுக்குள்ளே பண்ணிட்டு இருப்போம் அது. ஸோ இன்னைக்கு நான் ஜோஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறது வந்து கார் சேஃப்டி, அந்த கார் சேஃப்டி ரேட்டிங்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 4 ஸ்டாருக்கு கீழே இருக்கக்கூடிய வண்டி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறோம். அதுக்கு இல்லை நான் வாங்குவேன் அடம் பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கன்சியூமருடைய அவங்களோட இஷ்டம். என்ன ஜோஸ்? ஆமாம், ரைட். ஆனால் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது தான். ஆமாம். இப்போ நிறைய கார்ஸ் வந்து புதுசாக மார்க்கெட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சேஃப்டி டெஸ்ட் அண்டர்கோ பண்ணியிருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சட்டப்படி வந்து அது வந்து சேஃப்டி ரேட்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இங்கே விற்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இல்லை, நமக்கு இது வரைக்கும் இல்லை, ரெகுலேஷன் இல்லை. அதுக்கு முன்னாடி விற்பாங்க. அப்போ அந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி என்ன மாதிரி சேஃபான வண்டிகள் கொடுக்குறாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கு, கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியை பார்த்துக்கலாம். என்ன பிளாட்ஃபார்ம்ல அந்த வண்டி வருது. இப்போ வந்து ஒரு 4 கார் இருக்கு ஒரு வண்டி ஒரு கம்பெனிக்கு அப்படின்னு சொன்னா 4 வந்து ஷேர்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷேர்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி நம்பலாம். இந்த கம்பெனி வந்து சேஃபான வண்டி தான் கொடுத்துருவோம். ஒரு புதுசா ஒரு வண்டி லான்ச் பண்ணும்போது ஒரு வண்டியை மட்டும் வந்து அன்சேஃபா வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா வந்து அப்படி ஒரு சேஃப்டி ரேட்டிங்கை வச்சு அவங்க வந்து அந்த வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அவங்க வந்து வித்து பழகிருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு அந்த சேஃப்டி ரேட்டிங் வந்து திடீர்னு குறைக்க மாட்டாங்க. இருந்தாலும் சேஃப்டிக்காக வெயிட் பண்றது நல்லது. ஸ்டில் இப்படி நம்பலாம். இது ஹிஸ்டரியிலே வந்து ஒன்றும் சரியில்லை, சேஃப்டி ரேட்டிங் இல்லைன்னு சொன்னால் நம்பாமல் இருக்கிறது பெட்டர். சேஃப்டி ரேட்டிங்ஸ் ஒரு பக்கம், வண்டி என்னதான் வந்து சேஃபான ஈவன் 5 ஸ்டார் வெஹிக்கிளே நீங்கள் வாங்கிட்டாலும் சில சேஃப்டிஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறது. இப்போ நம்ம ஊரில் என்ன தெரியுங்களா, பின்னால் உட்காந்துருந்தா வந்து நான் சீட் பெல்ட் போடாமல் ஓட்டலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது. ரியர் சீட்டில் இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் போடணும், அதுக்கு தான் சீட் பெல்ட் வச்சுருக்காங்க. அப்படி போடலன்னா என்ன ஆகுங்கிறதுக்காக வீடியோஸ் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஜோஸ், வாட்டில் பின்னாடி சீட்டில் இருந்து வந்து சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறது இன்னொரு பெரிய முட்டாள்தனம். அந்த ஸ்பீடில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம முன்னாடி சீட்டில் வந்து இடிச்சே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிபட்டு நம்ம மூக்கு இதெல்லாம் அடிபட்டுருச்சு அப்படின்னு மூக்கில் இப்போ வந்து ஒரு காயம் பட்டுருச்சுனாலே நம்மளோட ஃபேட்டல் ஆகிடும். அதே மாதிரி வந்து வண்டியை விட்டு வெளியே எரியப்பட்டவங்களாம் இருக்காங்க, தூக்கி வீசப்பட்டவங்களும் இருக்காங்க. கரெக்ட். அதே மாதிரி ஃப்ரண்ட் சீட்டில் வந்து விழுந்தா அப்படின்னு நீங்கள் வந்து விழுந்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரைவரை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, டிரைவருக்கு ரியாக்ஷன் வந்து மாறலாம், டிரைவரை கையை போய் இடிக்கலாம். எல்லாமே வந்து பிரச்சனை. அதனால் வந்து பின்னாடி சீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட்
பெல்ட் போடணும். நான் எல்லாம் வந்து பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க சீட் பெல்ட் போட வரைக்கும் வண்டியை எடுக்க மாட்டேன். என் காருக்குள்ளே ஏறினா சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போடலன்னா நான் வண்டி எடுக்க மாட்டேன். கரெக்ட். நான் இது வந்து ஸ்ட்ரிக்டாக எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது. ஏறி உட்காந்தோடனே டிஃபால்ட்டாக உட்காந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னை அறியாமலே சீட் பெல்ட் போட்டுருவேன். அது வந்து இப்போ செகண்ட் நேச்சர் ஆகிடுச்சு எனக்கு, அது ரெகுலராக பண்ணதுனால. சில நேரங்களில் வந்து டாக்ஸிலாம் போகும்போது டிரைவர்ஸ் சீட் பெல்ட் இல்லாத போங்க, ஏன் சீட் பெல்ட் இல்லாமல் போகிறீங்க, நான் உட்காந்தோடனே அதான் தேடுவேன். ஸோ அவங்க போடலன்னா சாரி சார் இப்போ தான் கீழே இறங்கினேன் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. அவங்கள போட்டுக்கிட்டு வண்டி ஓட்ட சொல்லுவேன். ஏன்னா அவரோட சேஃப்டி நம்மளோட சேஃப்டி எல்லாரோட சேஃப்டி இருக்குல்ல, அதனால தான். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பேனட் மேலே காலை வச்சுட்டுலாம் ட்ராவல் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரிஸ்கான விஷயம் தானே. டேஷ்போர்டு மேலே வந்து சீட் அது பேர் ஏர் பேக் இருக்கிற வண்டியில் டேஷ்போர்டு மேலே வந்து கால் தூக்கி வைக்கிறது அவ்வளோ அன்சேஃப். இன்கேஸ் காலை வந்து பானட் டேஷ்போர்டு மேலே வந்து வச்சுட்டு நீங்கள் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒரு கிராஷ் நடந்தது, ஏர் பேக் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் லோவர் லிம்பு கட் ஆகிடும், போயிடும், உடச்சி தெரியும். ஆமாம், ஏர் பேக் அவ்வளோ ஃபோர்ஸில் வரும், நீங்கள் வந்து லோவர் லிம்பே வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டோ இல்லாட்டி டிரைவரோ வண்டி ஓட்டும் போது இந்த பக்கத்தில் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே காலை தூக்கி முன்னால் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்க, இந்த கால் பண்ணுற நேரத்தில் நம்ம கால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. என்ன ஜோஸ்? ஓகே. ஸோ சேஃப்டி ரேட்டிங்ஸை பற்றி சொன்னோம் ஜோஸ். இப்போ இந்த மாதிரி வேறு என்னென்ன ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது குளோபலில்? லைக் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ரேட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா? ஆமாம், ஒரு கண்ட்ரியும் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோ என்கேப்னு இருக்குது, லாட்டின் என்கேப் இருக்குது, ஆஸ்திரேலியன் என்கேப் இருக்குது, குளோபல் என்கேப் இருக்குது, நமக்கு பாரத் என்கேப் இருக்குது. ஆனால் அதில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை இன்னும், அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அது வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரிஞ்செண்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். யூரோ என்கேப் அளவுக்கு வந்து இவங்களும் வந்து ஸ்ட்ரிஞ்செண்டாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேட்டாலிட்டி வந்துருச்சுன்னா எப்படி வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து கிராஷ் டெஸ்ட். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிராஷ் அவாய்டன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த அடாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிராஷே ஆகாம தடுக்கிறது வந்து எப்படிங்கிறது மாதிரி அவாய்டன்ஸ் எப்படி சேவ் பண்ணலாம். நம்ம இப்போதான் வந்து நம்ம வந்து கிராஷை பற்றி எங்கே பேசுகிறோம், உலகம் எப்படி நவருது அப்படின்னா கிராஷே ஆகாம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நோக்கி நம்ம வந்து நகர்ற நேரத்தில் எப்படி வரும். இது அட்லீஸ்ட் நம்ம வந்து கேட்டு வாங்குவோம் அப்படிங்கிறத என்னோட. சரி, ஒவ்வொரு கன்சியூமருக்கும் ரைட்ஸ் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஹார்ட் ஏர்ன்டு மணி பேங்க்கில் லோனை போட்டு அந்த லோனுக்கு லோனு மாதம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட இஎம்ஐ கட்டுறோம். அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த கார் நம்மகிட்ட கிடையாது. அந்த காரோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது, ரைட்டா? ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது கார் ஓட்டும் பொழுது அந்த காரோடைய சேஃப்டி ரேட்டிங்ஸை பார்த்து வாங்குறது, சேஃபாக ஓட்டுறது, இன்னும் சொல்லப்போனால் பொறுப்பு இல்லாத வண்டி ஓட்டக்கூடாது. கரெக்டாக ஜோஸ்? கார் ஓட்டும் போது தேவையில்லாமல் ஸ்க்ரீனை நோண்டுறது, ஃபோனை நோண்டுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, இப்போ வந்து நிறைய ஸ்க்ரீனை கொடுத்து மக்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன். இன்றைக்கி அன்சேஃப் ஆகிறதுக்கும் நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கும் ஒரு காலத்தில் வந்து நிறைய ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு நம்ம வந்து ரோடை பார்த்துட்டு இங்கே கீழே பார்த்துட்டு ரோடை பார்ப்பீங்க, முன்னால் ஒரு வண்டி டக்குன்னு நின்றுட்டு இருக்கும், உங்களால் சுதாரிக்கவே முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டும் வந்து சில ரெகுலேஷன், இந்த ஸ்க்ரீன்ஸ் நிறைய இருக்கிற கார் ஏசியோட கண்ட்ரோலை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து அந்த டாகல் சுவிட்செல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு பார்க்கறதுக்கு ஏதோ நல்லா இருக்கு பாரு அப்படின்னு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வண்டி ஓட்டும்போது ஒரு டிரைவர் வந்து ரோட பார்த்துக்கிட்டே இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஐ ஃப்ரம் த ரோடு எடுத்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து கம்பெனிஸே வந்து விற்கிறதுங்கிறதுக்காக வந்து இது எப்படி ஒரு இதை கவர்மெண்ட் அட்லீஸ்ட் அதை ஒரு ரெகுலேஷனாக கொண்டு வரணும். முதல்லையாவது வந்து இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டு அந்த சென்ட்ரல் கன்சோலோடைய டிஸ்பிளே எல்லாம் தனித்தனியாக இருந்தது. இப்போ எல்லாம் ஒரே டிஸ்பிளேவே வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 mm ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு வண்டிக்கு முன்னாலையும். அது பார்க்குறதுக்கு நல்லா எஸ்தட்டிக்கலாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி டிரைவருக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இந்த நிறைய பிரைட் லைட்ஸோ இல்லாட்டி அவனுடைய கவனத்தை அந்த பக்கம் இழுக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இட் இஸ் நாட் தட் சேஃப் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெர்மன் கார்ஸ், இம்போர்ட்டட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கன்சோல், சென்டர் கன்சோல், டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் எல்லாமே. அது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்குள்ளே வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற வேண்டிய பட்டன்ஸ் சுவிட்சஸ் வந்து ஃபிசிக்கலாக தான் இருக்கணும். இல்லைனா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கக்கூடாது, எல்லாம் ஸ்க்ரீனில் கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர்றது மாதிரி பிளான் பண்ண. நான் எப்போவுமே யோசிப்பேன் இது வந்து சேஃப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களையாவது ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. கண்டிப்பாக சேஃப் இல்லை. ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறைய வச்சு நம்ம நோண்டிட்டு கார் ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் கார் வந்து கேட்கெட் கிடையாது. கார் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஒரு பொருள். பாயிண்ட் A to பாயிண்ட் B போகிற ஒரு டிவைஸ். அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் வந்து கொடுக்குறாங்க, கம்யூனிகேஷனுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம வந்து பொறுப்பாக யூஸ் பண்ணணும். அது பொறுப்பு இல்லாமல், ஏன்னா அது வந்து நம்ம சேஃப்டி
சேஃப்டி மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ரோட்ல போற நிறைய பேரோட சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம வந்து பொறுப்பா இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஜோஸ் கூட பேசினதுலேருந்து கார் ரேட்டிங்ஸை பற்றி பேசணும், அதாவது சேஃப்டி ரேட்டிங்ஸை பற்றி பேசணும், சேஃபாக டிரைவ் பண்ணுறதை பற்றி பேசணும். கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாங்கள் பேசின விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு காரை பற்றின இல்லாட்டி கார் வாங்குறத பற்றி, சேஃப்டி பற்றி, ஃபியூல் எக்கானமி பற்றி, அப்புறம் உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளார எந்த மாதிரி வண்டி வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக ஜோஸ் ரீச் பண்ணுங்கள். இஸ் என்ன சொல்கிறது, அவர் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. ஆட்டோமொபைலில் பற்றி என்ன கேட்டாலும் எந்த நேரத்தில் வேணாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். ஸோ எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நான் ஜோஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ஆட்டோமொபைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இன்டெப்த்தாக நான் போய் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஜோஸ் உங்களோட பேசும்போது நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், கரெக்டுங்களா? ஆமாம், ஏன்னா எனக்கும் உங்க கூட பேசுறதுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் பேசிக்கலி ஒரு என்ஜினியர் கூட, மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூட. அதனால் வந்து உங்கள்கிட்ட அது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஐ எம் ரியலி என்ஜாயிங் இட். ஓகே, ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா, நீங்கள் உங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணலாம்? என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லா வீடியோலையும் வந்து இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு கார் ரிலேட்டடாக முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோவில் எனக்கு வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து சேஃப்டி இல்லாத கார் வாங்காதீங்க, அப்புறம் வந்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க, எல்லாருக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நமக்கு மட்டும் இல்லை, ரோட்டில் போகிறவங்க எல்லாரோட பாதுகாப்பையும் பற்றி நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. முதல்ல வந்து என்னென்னா, மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்லாம் போட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இந்த ஹோர்டிங்ஸ் எல்லாம் காவல்துறையினர் போட்டிருக்காங்க, அவாய்ட் யூஸிங் மொபைல் ஃபோன் வைல் யூர் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு. வாகனத்தை ஓட்டும் போது உங்களுடைய மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்றாங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலும் இப்போ அந்த மொபைல் ஃபோன் வச்சு தான் நம்ம கூகுள் மேப்லாம் போட்டு போகிற மாதிரி நிறைய பண்ணுறோம். பட் கூகுள் மேப்புக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் ஓகே, ரீல்ஸ் பார்க்கறதுக்கோ ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கோ வைல் யூர் டிரைவிங் டோன்ட் டூ தட். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபோன் கால் எதுவாக இருந்தாலும் வண்டி ஓரமாக நிறுத்தி பேசுங்க, சேஃபாக இருங்க. கரெக்டுங்களா ஜோஸ்? அப்படியே வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கால் எடுத்தால் கூட வந்து மினிமலாக வச்சுக்கலாம். நான் இங்கே இருக்கேன், வீட்டில் அதை கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கால் எடுத்துகிட்டு நான் டெக்ஸ்டிங் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இப்போ மேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் இருக்குது. அதனால் பெரிய ஸ்க்ரீனில் வந்து அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுது. அதனால் டப்புன்னு ஒரு கண்ணை பார்த்துட்டு அது வந்து போகிறது. ஆடியோ வேறு இருக்குது, ஆடியோ சப்போர்ட் வேறு இருக்குது. அதனால் அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். அது எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றபடி நம்ம யூஸ் பண்ணி. ஸோ எங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சேஃபான கார்களை வாங்குங்க, பாதுகாப்பாக வண்டியை ஓட்டுங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் சேஃபாக ஓட்டினீங்கன்னா அன்னைக்கு உங்கள் ரோட்டுக்கு எதுக்கால எவன் வந்தானோ, எவன் உள்ள முன்னால் போனானோ அத்தனை பேரையும் நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நானும் ஜோஸும் நிறைய விஷயங்களை பேசுகிறோம். உங்களுக்கு இந்த கான்டென்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது, இப்போ நாங்கள் பேசின விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லாட்டி சூப்பராக பேசுகிறீங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் போடுங்க. ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், இன்னும் நாங்கள் பெட்டர் கான்டென்ட் கொடுக்குறோம். ஓகேவா? பாய் கைஸ், டேக் கேர். தேங்க்யூ everybody.